பாகன்சராய் சாலையில் விபத்துக்குள்ளான வாகனம் ஆற்றில் கவிழ்ந்ததில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவத்தை நேரில் கண்ட பொதுமக்கள் வாகனத்தில் இருந்தவர்களை உடனடியாக மீட்டனர். 4 குழந்தைகளும் 2 பெண்களும் பயணித்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவரை மோதி ஆற்றில் கவிழ்ந்ததாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று கரியான் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஜூனா யூசுப் தெரிவித்துள்ளார். மாலை 4 மணி அளவில் ஏற்பட்ட இந்த விபத்தில் மயங்கிய நிலையில் 2 குழந்தைகள் பாரித் முன்தார் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள பொதுமக்கள் துரிதமாக செயல்பட்டதில் விபத்தில் சிக்கிய அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக ஜூனா யூசுப் தெரிவித்தார். பாசிர்கோடாங்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் மேல் கூரையை பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது ஆடவர் ஒருவர் தவறி விழுந்ததில் படுகாயமடைந்தார். தமான் சென்டானாவில் உள்ள 5 மாடி அடுக்குமாடி குடியிருப்பின் மேல் கூரைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த நபர் எந்த ஒரு பாதுகாப்பு அம்சங்களையும் அணியாமல் இருந்தது தெரிய வந்துள்ளது. தவறி விழுந்த பணியாளர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் எலும்பு முறிவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட பணியாளரின் முதலாளியிடம் விசாரணை நடத்தப்படும் என்று பாசிர்கோடாங் காவல்துறை தெரிவித்துள்ளது. நேற்று இரவு ஜொகூரின் முக்கிய பகுதிகளில் நடத்தப்பட்ட சாலை பாதுகாப்பு சோதனையில் 625 சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் எம் குமார் தெரிவித்துள்ளார். மது போதையில் வாகனத்தை செலுத்திய குற்றத்திற்காக 41 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் 25 வயது முதல் 68 வயதினர் என்றும் அவர் தெரிவித்தார். மொத்தம் 1824 பேரிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக எம் குமார் கூறினார். ஜொகூரிலிருந்து சிங்கப்பூருக்கு பயணிக்கும் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளிடம் நடத்தப்பட்ட சோதனையில் 115 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் 153 சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னாள் நிதி அமைச்சர் துன் டயம் ஜைனுடின் மீதான 313 மில்லியன் ரிங்கிட் சொத்துகள் வரி ஏய்ப்பு செய்ததாக LHDN எனும் உள்நாட்டு வருவாய் வாரியத்தின் புகாரை மறுத்து நீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்யவிருப்பதாக துன் டயம் ஜைனுடின் மனைவி நாய்மா அப்துல் காலித் தெரிவித்துள்ளார். தவறான ஆவணங்களை கொண்டு LHDN இம்மதிப்பீட்டை செய்திருப்பதாகவும் 313 மில்லியன் ரிங்கிட் என குறிப்பிட்டிருப்பதில் உண்மை இல்லை என்றும் அவர் கூறினார். LHDN 700 மில்லியன் ரிங்கிட்டுக்கான சொத்து மதிப்புகளுக்கு முறையான ஆவணங்கள் இல்லை என தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் 313 மில்லியன் ரிங்கிட் என கணக்கிட்டிருப்பது தம்மையும் தன் கணவரையும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருப்பதாக நாய்மா அப்துல் காலித் தெரிவித்துள்ளார். நாட்டில் இன்றைய நிலவரப்படி மலேசியாவில் 31 பேருக்கு குரங்கம்மை நோய் எனப்படும் எம்பாக்ஸ் பாதிப்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. அவற்றில் 25 சம்பவங்கள் எதிர்மறையாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. 6 பேர் இன்னும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் லெங்கரி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது இனம், மதம் மற்றும் அரச குடும்பம் போன்ற 3R தொடர்பான பிரச்சனைகளை தொடுத்ததாக கூறப்படும் பேச்சு தொடர்பாக பரிகாத்தா நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹைதீன் யாசின் மீது நாளை குற்றம் சாட்டப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. குவாமுசாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் முஹைதீன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்டத்துறை அலுவலகம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை தேசிய காவல்துறை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசைன் தெரிவித்துள்ளார். தேச துரோக சட்டத்தின் பிரிவு 4(1) கீழ் குற்றச்சாட்டு சுமத்தப்படும் என்று அவர் இன்று கூறினார். முன்னதாக பாகோ நாடாளுமன்ற உறுப்பினரின் பேச்சு குறித்த விசாரணை அறிக்கையை ஆகஸ்ட் 21ஆம் தேதி மேல் நடவடிக்கைக்காக சட்டத்துறை அலுவலகத்திடம் போலீசார் சமர்ப்பித்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. மலேசியா ஏர்லைன்ஸ் விமானங்கள் அடிக்கடி கோளாறுகளை சந்திக்கும் நிலையில் மலேசியாவின் பொது விமான போக்குவரத்து ஆணையமான CAAM மலேசியா ஏர்லைன்ஸ் குழுமத்தில் ஒரு சிறப்பு தணிக்கை நடத்தியது. அதன் கண்டுபிடிப்புகள் வரும் புதன்கிழமை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனிலோ தெரிவித்துள்ளார். குழுவானது தங்கள் விமானங்களில் பராமரிப்பு செய்யப்படுவதை உறுதி செய்வதற்காக விமானங்களை குறைத்து உடனடி நடவடிக்கைகளை எடுத்ததாக அந்தோனிலோ கூறினார்.
கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் மண் நகர்வில் மாயமான இந்தியாவைச் சேர்ந்த விஜயலட்சுமியின் குடும்பத்தினர் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக துணை பிரதமர் டாக்டர் அஹமத் ஜாகிர் ஹமீடியின் சிறப்பு அதிகாரி சம்பவ இடத்தில் அவரது குடும்ப உறுப்பினர்களிடம் பேசிய பிறகு தெரிவித்தார். அவர்களின் நலனை பரிசோதித்து அவர்களுக்கு பண உதவி வழங்குமாறு துணை பிரதமர் தமக்கு அறிவுறுத்தி உள்ளதாக செய்தியாளர்கள் மத்தியில் அவர் தெரிவித்தார். எந்த முடிவையும் எதிர்கொள்ள தாங்கள் தயாராக இருப்பதாக அவர்கள் தம்மிடம் தெரிவித்ததாகவும் அவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவரின் முகத்தை மீண்டும் பார்க்க வேண்டும் என்பதே குடும்ப உறுப்பினர்களின் வேண்டுகோளாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். சுக்மா நீச்சல் போட்டியில் இஸ்லாமிய பெண்கள் 2 பங்கேற்றது குறித்து திரங்கானுவின் ஆட்சிக்குழு உறுப்பினர் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். திரங்கானு மாநில இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறையின் ஆட்சிக்குழு உறுப்பினரான இஷாமுடீன் அப்துல் கரீம் திரங்கானு நீச்சல் வீரர் இஸ்லாமியர் என்று தமக்கு தெரியாது என்றும் திரங்கானுவை பிரதிநிதித்த 2 நீச்சல் வீரர்கள் மீதும் அவர்களை தேர்வு செய்த அதிகாரிகள் மீதும் திரங்கானு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக திரங்கானு நீச்சல் ஆணையமான பிராத் அமைப்பின் இயக்குனர் டத்தோ தோ சின் யாவ் மன்னிப்பு கோரியுள்ளார். ஆனால் நீச்சல் போட்டியில் பங்கேற்கும் வீரர்களை தாம் தேர்வு சுற்றுகளின் அடிப்படையில் தேர்வு செய்ததாகவும் அவர்களின் இனம் மதம் அடிப்படையில் இல்லை என்றும் அவர் கூறினார். தனது இந்த செயலால் யாரேனும் புண்பட்டிருந்தால் தாம் அதற்கான முழு பொறுப்பையும் ஏற்பதாகவும் சம்பந்தப்பட்ட நீச்சல் வீரர்கள் பொறுப்பல்ல என்றும் டத்தோ தோ சின் யாவ் விளக்கமளித்துள்ளார். நாட்டின் தேசிய தினத்தை முன்னிட்டு பினாங்கு தாசேக்லுக்கூரில் மாணவர்களுக்கான வர்ணம் தீட்டும் போட்டியும் பாட்டு போட்டியும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மலேசிய வட மாநில இந்திய சிகை அலங்கார சமூக நல இயக்கம் மற்றும் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு இணைந்து இந்நிகழ்வை ஏற்பாடு செய்தது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெற்ற இந்த போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் மாணவர்களுக்காக வங்கிக் கணக்கு திறக்கப்பட்டு சேமிப்பு பழக்கத்தையும் ஊக்குவித்தனர். மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டதஸ்ரீ சுந்தரராஜு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறு குழந்தைகளுக்கான இசைக்குழு என்ற பெருமையை பெற்று ஆசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இசை அமைப்பாளர் ஜெய் முயற்சியில் உருவான ஜோம் கிட்ஸ் இசைக்குழுவை கௌரவிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. மேலும் பொதுமக்கள் பயன்பெறும் விதமாக அரசு சார்ந்த சாவடிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.